2022 எம்சிக்கு 3வது நாங்கள் பார்க்க போகிறோம். பெர்லியம் போரான் ஆக்சிஜன் இரண்டாம் அயனாக்கல் சக்தி தொடர்பான ஒரு வினா எங்களுக்கு வினவப்பட்டிருக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இரண்டாம் அயனாக்கல் சக்தி, அதாவது ஒரு மூலகத்திற முதலாம் அயனாக்கல் சக்தி என்பது அதில் மூலக நிலைமையில் இருந்து வாயு நிலை அணுவிலிருந்து நாங்கள் ஒரு மூல் இலத்திரங்கள் ஆற்றி அதை X+ கேஸாக மாற்றி போட்டு அதில் இலத்திரங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட சக்தி தான் முதலாம் அயனாக்கல் சக்தி. அப்படியாக இருந்தால் ஒரு மூலகத்தில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்பது அணுக்களில் இலத்திரங்களை நாங்கள் படிப்படியாக அகற்ற போகிறதால ஏற்கனவே ஒரு இலத்திரன் அகற்றப்பட்ட X+ கேஸில் இருந்து இன்னும் ஒரு மூல் இலத்திரங்களை நாம் அகற்றி X2+ கேஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் இரண்டாம் அயனாக்கல் சக்தி. அதுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய சக்தி பெருமானம் இரண்டாம் அயனாக்கல் சக்தி. மூலகங்களுடைய முதலாம் அயனாக்கல் சக்திகளுடைய இறங்கு வரிசை, அதே மாதிரி அதுக்குரிய வரைவுகள் எங்களோட சிலபஸில் இருக்குது. உதாரணமாக கட்டாயம் ஒரு பிள்ளை தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் I1 முதலாம் தேவையானாக்கள் அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுகிறோம். உங்களோட ஷார்ட் நோட்டுகளில் I1 முதலாம் அயனாக்கல் சக்தியில் இறங்கு வரிசை மூலகங்களுக்கு இடையில் எப்படி வரும் என்று சொன்னால், ஆக கூடுதலாக ஹீலியம், அடுத்தது நியான், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஐதரசன், குளோரின், கார்பன், அடுத்தது பாஸ்பரஸ், சல்ஃபர், அடுத்தது பெர்லியம், போரான், சிலிக்கன், அதுக்கு அடுத்தது மெக்னீசியம், கால்சியம், அடுத்தது அலுமினியம், அதுக்கு அடுத்தது லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதான் முதலாம் அயனாக்கல் சக்தியில் இறங்கு வரிசை. ஸோ இந்த இறங்கு வரிசை கட்டாயம் தெரிய வேண்டி வரும். ஹீலியம், நியான், ஃப்ளோரின், ஆர்கன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஐதரசன், குளோரின், கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பெர்லியம், போரான், சிலிக்கன், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இது ஞாபகம் இருக்க வேண்டி வரும் முதலாம் அயனாக்கல் சக்திக்கு. இதே மாதிரி முதலாம் அயனாக்கல் சக்திக்குரிய வரைவு, உதாரணமாக ஒரு லித்தியம் தொடக்கம் நியோன் வரையான மூலகங்களுக்கு ஒரு கிராஃபுக்கு சொல்லி கேட்டால் ரெண்டாம் ஆவர்த்தன மூலகத்துக்கு ஒரு சிக்ஸெக் பேட்டர்ன் கிராஃப் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியும், இந்த கிராஃபில் புள்ளிகளில் நிறைய லித்தியம் வரும், இனம் பெர்லியம் இனம் வரும், உங்களுக்கு இனம் போரான் வரும், அதே மாதிரி கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். அதில் மெயின் என்னை விட குறைந்த இடத்துல இருக்கணும், பெர்லியத்தை விட குறைந்த இடத்துல போரான் இருக்க வேண்டிய வரும். அவருடைய காரணங்கள் இருக்குது. உங்களோட சிலபஸ்களில் தெளிவாக காய்ச்சிருப்பீங்க. அரை ரம்பல், முழு ரம்பல், உறுதிநிலைகள். இப்போ எங்கள்கிட்ட வினவி இருக்கிறது யாருன்னு சொன்னால் I2 சம்பந்தமாக கட்டிருக்கார், ரெண்டாம் அயனாக்கல் சக்தி. இது மாதிரி நிறைய வினாக்கள் எங்களோட பாஸ் பேப்பரில் இருக்குது. எனவே முதல்ல பெர்லியம், போரான், ஆக்சிஜன் ரெண்டு பேரும் எங்களுக்கு இரண்டாம் ஆவர்த்தன மூலகம் எடுத்தால் ரெண்டாம் ஆவர்த்தன மூலகங்களில் I1 வரைவு நீங்கள் முதல்ல வரையலாம். I1 வரைவு முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவு வரைஞ்சதுக்கு பிறகு தரப்பட்ட மூலகங்கள் எவ்வளோ இருக்கும் மட்டும் பார்ப்போம். இவ்வளத்தில் லித்தியம் எங்களுக்கு இருக்கும். எனவே இந்த இடத்துல பெர்லியம் எங்களுக்கு இருக்க போகுது. I1 கிராஃபில் I1 வரைவிலையே முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவில் இந்த இடத்துல எங்களுக்கு போரான் சேரப்போகுது. ஈனை எங்களுக்கு கார்பன், எனவே இவ்வளத்தை நைட்ரஜன், ஈனை ஆக்சிஜன் எங்களுக்கு இருக்க போகுது. ஆக்சிஜன் இது முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவு. இப்போ நான் உங்களுக்கு இந்த நிறத்தில் சுட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த குறிச்சி காட்டுற கலரில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி I2க்கான கிராஃபில் I2க்கான இந்த கிராஃபை எப்படி சேஞ்ச் பண்ணி அமைக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். I2க்குரிய கிராஃபை நீங்கள் எப்படி இதை சேஞ்ச் பண்ணலுமென்னா, நீங்கள் I2 வரக்குள்ள, இப்போ I1 கிராஃப் தான் நாங்கள் போட்டிருக்கோம். I2 வரக்குள்ள இந்த கிராஃபை ஒரு புள்ளி கீழ் நோக்கி நகர்த்துங்க. இந்த கிராஃபை ஒரு புள்ளி கீழ் நோக்கி நகர்த்துங்க. ஒரு புள்ளி கீழ் நோக்கி நகர்த்தினா பெர்லியம் இந்த இடத்துல வரும். I2 கிராஃபுக்கு பெர்லியம் இந்த இடத்துல வரும். போரான் பெர்லியத்து இடத்துக்கு போகும். ஸோ இந்த இடத்துல போரான் போயிருக்கும். ஆக்சிஜன் நைட்ரஜன் இடத்துக்கு போகும். ஸோ இதான் I2 கிராஃபுக்குரிய இடம். ஸோ நீங்கள் புள்ளியை கீழுக்கு எடுத்தீங்கன்னா பெர்லியம் கீழுக்கு வரும், போரான் மேலுக்கு போகும், ஆக்சிஜன் நைட்ரஜன் இடத்துக்கு போகும். இப்போ இது 3 பேர்லையும் ஏறு வரிசைப்படுத்துங்க ஆகும். I2 ஏறு வரிசைப்படுத்தினா ஆக குறைந்த I2 எங்களுக்கு இந்த குறிப்பிட்டிருக்கின்ற பெர்லியம், அதுக்கு அடுத்தது போரான், அதுக்கு அடுத்து ஆக்சிஜன் கொண்டிருக்கும். எனவே பெர்லியத்தை விட போரானை விட ஆக்சிஜனுக்கு கூட. எனவே எங்களோட முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கும்.